Hello everyone, welcome to Unique Info System. We are Marg partner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மார்க் சாஃப்ட்வேர்க்குள்ள ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி போடலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் நீங்க எதுக்கு போடுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றீங்க. ஸோ 50,000 கான ஐட்டம் வந்து நீங்க சேல் பண்ணிருக்கீங்க. அதில் 40,000 கான ஐட்டம் வந்து எந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ 10,000 கான ஐட்டம் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் ஸோ அது எக்ஸ்பயர்டாக இருக்கலாம், இல்லை வந்து டேமேஜாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால் அது சேல் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஐட்டம் அவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற ஐட்டமை வந்து நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்னில் போடணும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறதால நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த டேட்டில் சேல் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஐட்டம் வந்து அதுலேருந்து சம் ஐட்டம் எப்போது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் எல்லாமே மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மார்க் சாஃப்ட்வேர் என்ட்ரான உடனே ஒரு சேல்ஸ் பில் வந்து போடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு சேல் பில் போடுறேன். ஸோ சேல் பில் போடுறதால ஃபஸ்ட்டு நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுறேன். அதிலிருந்து ஆஃப் அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு நான் சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மாடிஃபிகேஷன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இதில் கிளியராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு சேல் பில் போடுறேன். சேல் பில் போகிறதுக்கு டிரான்சாக்ஷன் போங்க, சேல், ரீட்டெயிலாக இருந்தால் ரீட்டெயில், ஹோல்சேலாக இருந்தால் ஹோல்சேல் பில். ஸோ இங்கே வந்து எந்த டேட்டில் நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. ஸோ இது கரண்ட் டேட் கிடையாதுன்னு வருது, நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்டி நேம் இங்கே இருந்தால் நீங்கள் இங்கேவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எங்கள் பார்ட்டி நேம் இல்லைன்னா இங்கேவே நீங்கள் ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கீபோர்டில் F2 பட்டன் போட்ட உடனே இந்த மாதிரி 100 குரூப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது சேல்ஸ் ரிட்டர்னால் சன்ட்ரி டெபிட்டார்ன்ட்டு அதுவே செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சன்ட்ரி டெபிட்டார்னா கஸ்டமர், சன்ட்ரி கிரெடிட்டார்னா சப்ளையர். அதுவே நீங்கள் பர்ச்சேஸ் பில் போட்டிங்கன்னா ஸோ பர்ச்சேஸ் பில்லை நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது அங்கே சன்ட்ரி கிரெடிட்டார்ன்ட்டு அதுவே செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்கு கஸ்டமர் அதுவே செலக்ட் பண்ணியிருக்கு, நான் என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே வந்து எங்களோட கஸ்டமரோட நேம் வந்து நான் டைப் பண்ணிக்க போகிறேன். டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் என்னோடய கஸ்டமர் நேம் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய கஸ்டமர் நேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ தாஜ் என்டர்பிரைசஸ் தான் சேல் பண்ண போகிறேன். ஸோ டபுள் டைம் நீங்கள் டேப் பண்ண உடனே இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஐட்டமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த ஐட்டம் இங்கே இல்லைன்னா இங்கேவே நீங்கள் F2 போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ F2 போட்ட உடனே இந்த மாதிரி ஐட்டம் க்ரியேஷன் பாக்ஸ் வந்து வரும். ஸோ நான் இப்போது எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஐட்டம் ஃபஸ்ட் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குவான்டிட்டி நான் போடுறேன். ஸோ இப்போ நான் செகண்ட் ஐட்டமும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 ஐட்டம் வந்து நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த பில்லை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் கொடுத்த உடனே கீபோர்டில் டேப் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். ஸோ நான் அப்படியே என்ட்ரு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த பில் வந்து நான் கிரெடிட்டில் தான் போட போகிறேன். ஸோ நான் வந்து லெட்ஜரை செலக்ட் பண்ணுறதுனால கிரெடிட்டில் போடுறேன். ஸோ கிரெடிட்டில் போடுறதுனால என்ன மாடிஃபிகேஷன் ஆகுதுன்னு சொல்லி நான் பார்க்கறதுக்கு தான் கிரெடிட்டில் போடுறேன். நான் அமௌண்ட் எதுவும் டைப் பண்ணாமல் நான் அப்படியே என்ட்ரு மட்டும் கொடுத்து கீபோர்டில் வந்து F10 கொடுத்திங்கன்னா இந்த பில் வந்து சேவ் ஆப்ஷன் காட்டும். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃப்ரெஷ் பில் போடுறதால எனக்கு நியூ ரெஃபரன்ஸ் வருது. ஆல்ரெடி நீங்கள் பில் ஏதாவது போட்டு இருந்தீங்கன்னா இங்கே பில் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டும். ஸோ பில் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது நியூ பில் போட்டிருக்கனால எனக்கு நியூ ரெஃபரன்ஸில் காட்டுது. ஸோ நான் வந்து அப்படியே என்டர் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பில் வந்து சேவ் ஆகிடுச்சு. நான் இப்போ ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ இது வந்து கீபோர்டில் F பட்டன் கொடுத்திங்கன்னா அது ப்ரிவ்யூ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பில் வந்து ப்ரிவ்யூ ஆகுது. அவ்வளோதாங்க, என்னோடய சேல் பில் வந்து நான் இப்போ போட்டுட்டேன். இப்போ நான் யாருக்கு சேல் பண்ணியிருக்கனோ அந்த கஸ்டமரோட லெட்ஜர் வந்து வியூ பண்ணுறேன். ஸோ அந்த கஸ்டமரோட லெட்ஜர் வியூ பண்ணுறதால நான் எப்போது சேல் பண்ணியிருக்கேன், எந்த டேட்டில் பண்ணியிருக்கேன், ஸோ க்ளோசிங் பேலன்ஸும் ஓப்பனிங் பேலன்ஸும் எல்லாமே காட்டும். ஸோ அதுக்கு வந்து நான் அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வியூ பண்ணுறேன். லெட்ஜர் அக்கௌண்ட் வியூ பண்ணுறதுக்கு கீபோர்டில் Ctrl+L கொடுத்தீங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் வரும். இங்கே வந்து உங்களோட கஸ்டமரோட நேம் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைப் பண்ணோடனே எனக்கு என்னோடய கஸ்டமரோட நேம் வருது. நான் இங்கே என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து வியூ ஆகிடுச்சு.
ஸோ இப்படி தான் இருக்குங்க. ஜான்வரி 11க்கு வந்து நான் ஒரு சேல் பில் போட்டிருக்கேன். ஸோ டெபிட்னா நான் சேல் பில் போடுறதால பெண்டிங் அமௌண்ட்டெல்லாம் இங்கே தான் வரும். ஸோ நான் சேல் பில் போட்டிருக்கனால எனக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட் டெபிட்டில் காட்டுது. அதுவே நான் பர்ச்சேஸ் போட்டால் எனக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட் க்ரெடிட்டில் காட்டும். ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ 30,000 இருக்குது. நான் இந்த பேலன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே பேலன்ஸ் வந்து 0ல் காட்டணும். ஸோ 0ல் காட்டணும். என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸ் நான் அட்வான்ஸ் ஏதாவது அவங்க கொடுத்து வச்சுருந்தா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் வரும். ஸோ டோட்டல் பேலன்ஸ்ன்றது அவங்க வந்து எல்லா பேலன்ஸும் கிளியர் பண்ணால் டோட்டல் பேலன்ஸில் வரும். க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது பெண்டிங் பேலன்ஸ். ஸோ அவங்க ஏதாவது அமௌண்ட் வந்து பெண்டிங் வச்சா இங்கே வந்து க்ளோசிங் பேலன்ஸில் வருது. ஸோ அவங்க 30,000 வந்து பெண்டிங் இருக்குது. இங்கே வந்து சைடில் எந்த பில்க்கான அமௌண்ட் வந்து பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் பில் போட்டிங்களோ அந்த பில் வந்து இங்கே காட்டும். ஸோ இதுதாங்க என்னோடய லெட்ஜர் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறேன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறதால என்ன மாடிஃபிகேஷன் என்னோடய அக்கௌண்ட்டில் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் போக ட்ரான்சாக்ஷன் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நான் ஹோல்சேல் பில் போட்டதுனால ஹோல்சேல் பில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டேட், எந்த டேட்டில் நான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் போட போகிறேனோ அந்த டேட். ஸோ இது கரண்ட் டேட் இல்லைன்னு காட்டும். நான் எஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் எந்த பார்ட்டிக்கு சேல் பண்ணியிருக்கேனோ அவங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்களோ அந்த பார்ட்டியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்ட்டி நம்பர் நம்ம எந்த கொடுத்தாலும் அதை எடுத்துக்கும். ஸோ இது வந்து நான் பில் போடுற டேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிட்டர்ன் போடுற டேட், அவங்க எப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த டேட். இது வந்து நான் எப்போது பில் போடுறேனோ அந்த டேட். ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே இங்கே வந்து எனக்கு பில் டீட்டெயில் காட்டும். ஸோ எந்த ரீசனால் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அது வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் டேமேஜ்னு போடுறேன். ஸோ நான் டேமேஜ்னு போட்டோடனே இது வந்து பில் டேட்டும் பில் நம்பரும் காட்டும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு பில் நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம லாஸ்ட்டாக போட்ட பில் நம்பர் அதை செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த பில் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டும் காட்டுது பாருங்கள், 30,000 காட்டுது. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ டபுள் டைப் என்டர் பண்ணோடனே சேல் பில் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஐட்டம் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ ஒரு 5 ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்கேப் பண்ணுறது. செகண்ட் ஐட்டமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் எனக்கு வந்து ஒரு 5 ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10,000க்கான வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ டேப் பட்டன் கொடுத்தோன்னே சேவ் பண்ணுமான்னு கேட்கும். நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் அவங்க வந்து அமௌண்ட் எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் அதனால் அமௌண்ட் டைப் பண்ணாமல் நான் அப்படியே பில் மட்டும் சேவ் பண்ணுறேன். கீபோர்டில் F10 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் கேட்கும். எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டுது. ஸோ இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணோன்னே இந்த பில் நம்பர் காட்டும். ஸோ இந்த பில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா. ஸோ இங்கே லைனாக பில்ஸ் காட்டும். நீங்கள் எந்த பில்ஸ்க்கு வந்து டேமேஜ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அந்த பில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பில் தான் போட்டிருக்கனால எனக்கு ஒரு பில் காட்டுது. நான் அந்த பில்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அமௌண்ட் அப்படியே நீங்கள் என்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பில் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ப்ரிவ்யூ பார்க்குறேன். அகைன் நீங்கள் கீபோர்டில் எஃப் பட்டன் கிளிக் பண்ணோடனே ப்ரிவ்யூ காட்டும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து என்னோடய கஸ்டமரோட அக்கௌண்ட் வந்து வியூ பண்ணுறேன். வியூ பண்ணுறதுக்கு Ctrl+L கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா அகெயின் லெட்ஜர் அக்கௌண்ட்டெல்லாம் வரும். இங்கே உங்களோட பார்ட்டியோட நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே லெட்ஜர் ஆண்டை வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி 11 நான் பில் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு February 11 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 10,000க்கான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. ஸோ கிரெடிட்டில் ஏன் காட்டுதுன்னா ஐட்டம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதால கிரெடிட்டில் காட்டுது. ஸோ இது சேல்ஸ் பில்னால இது வந்து ரிட்டர்ன் பண்ணால் கிரெடிட்டில் வந்து காட்டும். அதுவே பர்ச்சேஸ் பில்லாக இருந்தால் டெபிட்டில் காட்டும் ரிட்டர்ன் பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸாக எதுவும் இல்லை. டோட்டல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. அதில் எனக்கு 10,000 அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 க்ளோசிங் பேலன்ஸ் தான் பெண்டிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. ஸோ எனக்கு இவங்க வந்து 20,000 பேலன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த 20,000 ஒரு ரிசிப்ட் போட்டால் எனக்கு இது கிளியர் ஆகும். ஸோ கிளியர் ஆனோடனே எனக்கு பேலன்ஸில் வந்து 0ல் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் எடுத்துக்கலாம். எப்படின்னா கீபோர்டில் நீங்கள் Alt P போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், எக்ஸலாக எடுத்துக்கலாம், வேர்டாக எடுத்துக்கலாம், பிடிஎஃபாக எடுத்துக்கலாம், வியூ பண்ணியும் பார்க்கலாம். ஸோ வியூ பண்ண உடனே இப்படி தான் இருக்குங்க. ஸோ டெபிட் 30,000க்கான பில் போட்டிருக்காங்க, 10,000க்கான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது.
இதுவும் நான் ரிசிப்ட் போட்டு எனக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா. ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே பெண்டிங், அவங்க வந்து 20,000 வந்து பெண்டிங் இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ இங்கேயும் இங்கே வந்து பிடிஎஃப் லோகோ இருக்குது. இந்த லோகோ யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறதால நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்க்கான வேல்யூ வந்து சேல் பண்ணியிருக்கீங்க, அவங்க எவ்வளோ அமௌண்ட்க்கான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் ஆகும். ஸோ மெயின்டைன் ஆகிறதால உங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கண்டினியூவேஷன் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.